பேக் டு அ சேனல். என்னன்னா சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்ன்னு தாண்டி ஒரு ரொம்ப பெரிய ஒரு லீடிங்கான ஒரு டைரக்டர் வந்து போத் தமிழ் அண்ட் பாலிவுட்னே சொல்லலாம் இப்போ. இவர் வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா ஷேர் பண்ணியிருக்காரு. அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது யாரு? என்ன டைரக்டர்? யார பத்தி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான டைரக்டர் அட்லி அவர்கள் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பத்தின ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அட்லி அவர்கள ரீசென்ட் டைம்ல ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது, அட்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களோட லியோ படத்த வந்து நான் பார்த்திருந்தேன். ஆல்ரெடி அந்த படத்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே, ரொம்ப அழகா இருந்தது. அத தாண்டி இந்த படத்துல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு காஃபி ஷாப்ல நடக்கிற ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதுதான் என்னோட ஃபேவரைட். அதுல தளபதி விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஒரு ஃபாதரா அந்த எமோஷன்ஸையும் குடுத்திருப்பாரு. அந்த ஒரு ஆன்டகனிஸ்ட் ஒரு மாரியான ஒரு லுக்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி 2 இதையுமே ரொம்ப ரியலா நடிச்சிருந்தாரு. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு சீன்னு சொல்லியிருந்தாரு. அது தாண்டி லோகேஷ் கனகராஜ் அவர்களோட வந்து கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல. அவர் வந்து எவ்வளோ அழகா அந்த சீனை எடுத்திருந்தாரு. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள சொல்லியிருந்தாரு. அத தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனாலேயே ரொம்ப நல்லாருக்கும். அதுல வந்து தளபதி விஜய் அவர்களோட ஒரு கிரே ஷேட், ஒரு மான்ஸ்டரிட்டிக் ஷேட வந்து காமிச்சது வந்து எனக்கே ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம லோகேஷ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நெறைய விஷயங்கள வந்து தளபதி விஜய் அவர்கள பத்தி, லோகேஷ் கனகராஜ் அவர்கள பத்தி, லியோ படத்த பத்தி சொல்லியிருந்தாரு. எப்பயுமே ஒரு டைரக்டர பத்தி அவ்வளோ ஈஸியா வந்து பாராட்ட மாட்டாங்க. பட் டைரக்டர் அட்லி அவர்கள் வந்து ரொம்ப அழகா லோகேஷ் கனகராஜ் அவர்கள வந்து பாராட்டியிருந்தாரு. அத தொடர்ந்து அட்லி அவர்கள் ரீசென்ட் டைம்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ கரண்ட்லி வந்து என்ன மூவி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்து இப்போ கமல்ஹாசன் அவர்கள் அண்ட் சல்மான் கான் இவங்க 2 பேர வச்சு ஒரு மூவி வந்து நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மூவிக்காக தான் நான் வந்து ரொம்ப அதிகமான ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி வந்து தமிழ் சினிமால நெறைய படங்கள வந்து கலக்கியிருந்தாலுமே, பாலிவுட்ல ஒரு சூப்பர் ஹிட் படம் வந்து ஜவான் குடுத்தாரு. இப்போ வந்து தமிழ் சினிமா அண்ட் ஹிந்தி சினிமா இவங்க 2த்தையுமே வந்து இணைக்கிற மாரியான ஒரு ஆக்டர்ஸ வச்சு ஒரு படம் எடுக்குறாரு. கமல்ஹாசன் அண்ட் சல்மான் கான் இவங்க 2 பேருமே அவங்கவங்க இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த எபிக் ஆக்டர்ஸ்ன்னே சொல்லலாம். இவங்க 2 பேர வச்சு என்ன எடுப்பாரு அப்படின்னும்போது, நெறைய ஒப்பீனியன்ஸ் நெறைய விஷயங்கள வந்து ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, இவர் அடுத்து என்ன படம் அப்டின்னும்போது, ஆக்சுவலி அல்லு அர்ஜுன் அவர்கள வச்சு ஒரு படம் வந்து நான் எடுக்கிறதா இருந்தது. பட் சில பல காரணங்களால வந்து இந்த படம் வந்து இப்ப ட்ராப் ஆயிடுச்சு அப்டின்ற மாதிரியான விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இத பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் மறக்காம இன்னும் சினிமாஸ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.